நீங்க மாங்குடி சினிமா தயாரிக்கலாம் முடிவு பண்ணிருக்கலாம். அடுத்து வரையா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காரைக்குடி பகுதி கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பட தொழிலுடன் தொடர்புடைய நகரமாக திகழ்ந்து வருகின்றது. இப்பகுதியில் தொடர்ந்து திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம், ஹிந்தி ஆகிய பல்வேறு மொழிப்படங்களும் தொடர்ச்சியாக படமாக்கப்பட்டு வருகின்றது. காரைக்குடி அருகே தேவகோட்டை ரஸ்தா பகுதியில் ஏவிஎம் திரைப்பட ஸ்டுடியோவிலே ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தொடங்கி திரைப்படங்களை தயாரித்து வந்தார். கவியரசர் கண்ணதாசன், இயக்குநர்கள் எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் போன்ற பல்வேறு பிரபலங்கள் பிறந்த காரைக்குடி பகுதியில் தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றது. காரைக்குடியை சுற்றி பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க தமிழ் பண்பாட்டு கலைநயத்துடன் கூடிய செட்டிநாட்டு நகரத்தார்களின் வீடுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலமான பாரம்பரிய கோயில்கள் பல உள்ளன. திரைப்பட நகரம் அமைந்தால் ஒரு நாளைக்கு சராசரியாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் வரை வேலை வாய்ப்பு பெறுவார்கள். படப்பிடிப்பு நடத்தி டப்பிங், எடிட்டிங் போன்ற பணிகளுக்காக சென்னை செல்வதால் அதிக பொருள் செலவு ஏற்படுகிறது. எனவே சென்னை இன்னொரு கேள்வி இருக்கு. அவங்க முடியாண்டி இருக்காங்க, மறுபரிசீலனை செய்யப்படுமான்னு கேட்டு உட்காருங்க. மாண்புமிகு ஐயா திரைப்பட நகரை போல அமைப்பதற்கு அரசு நிலங்களும் இங்கு உள்ளதால் காரைக்குடியில் புதிதாக திரைப்பட நகரம் தொடங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுருக்கமா சொல்லுங்க, நேரம் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மீண்டும் திரைப்பட நகர் காரைக்குடியில் அமைக்கப்படுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இப்பொழுது தற்சமயமாக முதல் கட்டமாக அந்த பணி துவங்குவதற்கான திட்ட விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. காரைக்குடியில் எதிர்காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சரோடு மாண்புமிகு துணை முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கலாம்.